ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன சொல்ல வேண்டும் அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முன்பதாக முதலில் நம்மை தாழ்த்த வேண்டும். கடவுளுக்கு முன்பதாக தம்மை தாழ்த்தி ஆண்டவர் முன்னிலையில் நான் பாவம் செய்தேன், நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு நான் செவி கொடுக்கவில்லை, நீர் கொடுத்த கட்டளையின்படி நான் நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நாம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம் ஆண்டவரே, வேற்று தெய்வங்களுக்கு ஊழியை செய்தோம் ஆண்டவரே என்று அவர் முன்னிலையில் தாழ்த்தி நாம் பாவ அறிக்கையாக இவற்றை சொல்ல வேண்டும். இம்மாதிரியான காரியங்கள் தான் நாம் கடவுளுக்கு விரோதமாய் வாழக்கூடும். இம்மாதிரியான காரியங்கள் தான் பல பாவங்களுக்கு நம்ம இட்டு செல்லும். ஆகைய அடிப்படையாக இருக்கிற காரியங்களை கடவுளுக்கு முன்பதாக சென்று நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக வேண்டுதலோடு இந்த அறிக்கையை நாம் சொல்லுகின்ற பொழுது, பிரியமானவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். பாவங்களை ஒப்புக்கொள்வதற்கு அடையாளமாக பிரியமானவர்களை அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகிற நாம் இவ்விதமாய் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக உள்ளத்தின் ஆழ்ந்த அறிக்கை செய்கின்ற பொழுது அவருடைய இரக்கம் நம்மை நிரப்பும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.